வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிளாக் பேன் சில்லிங் கேம்பிட்ட எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு செஸ் பயங்கர ட்ரெண்டிங்ல வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா இவர்தான். இது மாற்று கருத்தே கிடையாது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேம் ஆடி தோக்குறவங்கள டான்ஸ் ஆட வைப்பாரு. பட் இந்த டாக்டிக்ஸை 19ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் பேரு ஜோசப் ஹென்றி பிளாக்மேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டான்ஸ்லாம் ஆட வைக்க மாட்டாரு. அதுக்கு பதில் பெட் கட்டுவார். என் கூட யாருனாலும் மேட்ச் பண்ணிடலாம்ப்பா, ஆனால் தோந்துட்டா ஒரு சில்லிங் பணம் கொடுக்கணும். இவர் பிரிட்டிஷ் நாட்டுக்காரரு, அதனால ஒரு சில்லிங் பணம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு சில்லிங்க வார்த்தை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனிச்சு. இப்போ எப்படி கூஃபீஜ் அண்ட் டான்ஸ் பயங்கர ட்ரெண்டிங் இருக்கும், அப்போ வந்து அந்த பெட்டிங் கேம் ஒரு சில்லிங் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனிச்சு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் ஆடுவாராம். பிளாக்ல இவர் அடிக்க ஆளே இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுவாராம். இவர் ஆட்டத்தை பாராட்டி இவருக்கு ஒரு பட்டமே கொடுத்தாங்களாம், இந்த பிளாக் டெத் அப்படிங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்களாம். இப்போ நீங்க ஒரு செஸ் கேம் ஆடுறீங்க இல்லை அப்படின்னா, உங்களோட கடைசி 10 கேம் ஹிஸ்டரியில் எடுத்து பாருங்க. நீங்க என்ன ஆடிப்பீங்க அப்படின்னா, 10 கேம்ல 7 கேம்ல ராஜாக்கு முன்னாடிக்கிற இந்த சிப்பாய் தான் 2 சுற்றி வைப்பீங்க. மேக்ஸிமம் பேர் இதுதான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை E4 ஓப்பனிங்பாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஆடுறவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஒரு ட்ராப் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபாலோ பண்ண அந்த ட்ராப்புக்கு தான் இப்போ பேர் வச்சுருக்காங்க, இந்த பிளாக் பேன் சில்லிங் கேம்பிட் சொல்லி. பிளாக் பேன்கிறது அவரோட பேர், சில்லிங்கிறது அப்போ ட்ரெண்டிங்கான அந்த பெட்டிங் அமௌண்ட்டோட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்குறது தான் இந்த பிளாக் பேன் சில்லிங் கேம்பிட். எதுக்காண்டி ஒரு டீட்டெயிலாக சொல்கிறோம்னா, இனிமேல் பிளாக் பேன் சில்லிங் அப்படின்னா அந்த ஸ்டோரிங் ஞாபகம் வரும், நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து இதுதான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் பிளாக் ஆடினீங்க அப்படின்னா இந்த கேம்பிட்டை நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமில் நீங்கள் பிளாக்குங்க, ஆப்பனண்ட் ஒயிட்டு. ஆப்பனண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. அதாவது எப்படின்னா, எப்பவுமே ராஜாக்கு முன்னாடிக்க இந்த சிப்பா 2 ஸ்டெப் வைப்பாங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணால், நீங்களும் அவரே போல் ஓப்பன் பண்ணணும். ராஜாக்கு முன்னாடிக்கிற இந்த சிப்பா 2 ஸ்டெப் வைக்கணும். ஸோ அவரோட 2வது மூவ் என்ன பண்ணுவாருன்னா, மேக்ஸிமம் இந்த குதிரை எடுத்து வைப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் இதை நம்ம அட்டாக் பண்ண வராரு அப்படிங்கனால இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம குதிரை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இதுக்கடுத்த மூவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைப்பாரு. ஓகேவா? இது வந்து ரெகுலராக உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. இப்படி பண்ணாரு அப்படின்னா, உங்களோட 3வது மூவ் தான் ட்ராப்பே ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்துல வாலண்டியரா பாருங்க, இந்த குதிரை என்ன பண்ணுது, இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த குதிரை அடிச்சு நம்மளை அட்டாக் பண்ணா இந்த குதிரை வச்சு நம்ம சிப்பா வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடுவோம். அதனால நம்ம குதிரை அட்டாக் பண்ண என்ன பண்ணுவாரு, இது ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதை தான் அட்டாக் பண்ணுவாரு. ஸோ அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்போ நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, நம்ம ராணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராணியை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வைக்கணும். இப்போ என்ன ஆகுது, இந்த குதிரையை அட்டாக் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து இந்த சோல்ஜர் அட்டாக் பண்ணுறோம். இப்போ அவர் என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த ட்ராப் அவருக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரும்போது புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த குதிரை கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மல் கேம் தான், இந்த ட்ராப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இல்லை அவர் அப்படி பண்ணலை, அதுக்கு பதில் இந்த குதிரையை காப்பாற்றுறதுக்கு இந்த குதிரையை நேராக கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறாரு. ஸோ இங்கே வைக்கிறதுனால பாருங்க, இங்கே பாருங்க ஃபோர்க்கு, அதாவது எப்படின்னா ராணியை அட்டாக் பண்ணலாம், இந்த பக்கம் யானையும் அட்டாக் பண்ணலாம். இப்படி வச்சுட்டாருன்னா நம்ம வந்து அவர் ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இங்கே வந்து பிஷப் வந்து அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நேராக அந்த ராணியை கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம வந்து யானை அட்டாக் பண்ண ரெடி ஆகணும். இப்போ அவரோட மூவ், அவருக்கு என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம யானையை அட்டாக் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன் ஒன்று. இல்லை என்ன பண்ணோம்னா, இந்த யானையை காப்பாற்றுறதுக்கு இந்த யானையை கொண்டு போய் இங்கே வைக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. 2 பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படி ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா பார்ப்போம். சப்போஸ் இதை இங்கே வைக்கிறது கேஸ் 1 பார்ப்போம். இதை பார்த்து முடிச்சுட்டு ஒருவேளை இதை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேஸ் 2 பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை இந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சுங்களேன். நீங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை கொண்டு போய் இவர் அட்டாக் பண்ணணும். இந்த சிப்பா அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், திரும்பவும் செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போகும், ராஜா போகிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா ராஜா மூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயரே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, கட்டாயம் இந்த குதிரை இந்த ராணியை கொண்டு வந்து வைக்கலாம். அப்படி ஒரு வேளை வச்சுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குதிரையை வச்சு ராணியை அட்டாக் பண்ணிடலாம். உங்களுக்கு ராணி கிடச்சிடும். அதுக்கப்புறம் நார்மல் கேம். இல்லை அப்படி வைக்கல அப்படின்னா இந்த பிஷப்பை கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிங்களேன், அவ்வளோதான், அவர் கேம் முடிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குதிரையை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு வச்சுங்களேன், அவ்வளோதான், செக் மேட். இப்போ பாருங்க, ராஜா தப்பிக்க இடமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், அதான் இந்த பிஷப் இருக்க, பிஷப் வச்சு வெட்டலாமே நினைக்கலாம். வெட்ட முடியாது. ஏன்னா நம்ம பிஷப்பை பின் பண்ணிட்டோம். பாருங்க, அது மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் ஆகும். அதனால அதையும் மூவ் முடியாது. கேம் ஓவர். இது கேஸ் 1. இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை
இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும் இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கு அது பாசிட்டிவாக தான் பரவாயில்ல, நெகட்டிவாக தான் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. இது வந்து கேஸ் 2ங்க. யானையை வந்து இந்த இடத்துல வச்சா என்ன பண்ணும் அப்படிங்கிற கேஸ் 1 பார்த்துட்டோம். கேஸ் 2 என்ன பார்க்க போறோம்னா, அவர் இந்த யானை போனா பரவாயில்ல, நம்ம வந்து இந்த யானை அடிக்கலாம்னு சொல்லி நம்ம யானை அட்டாக் பண்ணிட்டாருன்னா நீங்க கவலையே போகக்கூடாது. என்ன பண்ணணும், அதே போல அவரோட யானை அட்டாக் பண்ணி ராஜாவுக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கேயாவது போக முடியுமா? இந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து குதிரை வந்து இந்த இடத்த வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க போக முடியாது. அப்படிங்கிறனால எங்க போனா என்ன நடக்கும்னா, இந்த பிஷப் தான் இங்க போய் வைப்பாங்க, இங்க வச்சு ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்க வச்சுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல இதை அட்டாக் பண்ணி திரும்ப என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ராஜாவால மூவ் பண்ண முடியாது. குதிரை வந்தா ராணி வந்தா ராணியை வெட்டிடுவோம். அப்ப என்ன பண்ணுவாரு, திரும்பவும் இதுதான் வைப்பாரு. ஸோ இதை வச்சுட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு அடுத்து அவருக்கு ஃப்ரீ மூவ் கொடுக்குறோம். என்ன மூவ் அப்படின்னா, இந்த பிஷப்பை வெளில எடுக்கிறதுக்கு இதை 2 ஸ்டெப் வைக்கிறோம். இப்போ அவர் யோசிப்பாரு, எதுக்காண்டு இந்த சிப்பாய் வளர்க்கணும் தமிழ்நாடு தூக்கிக்கிறான். அப்போ இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல லாக் ஆயிடும். அப்போ இந்த பாத்தை தாண்டறதுக்கு ஒருவேளை முயற்சி பண்ணி இங்க வைக்கிறோம் வச்சுக்கோங்க, எந்த காயினும் மூவ் பண்ணலாம். நான் மற்ற காயின்லாம் வந்து அடுத்த கேஸா சொல்றேன். சப்போஸ் இந்த ராஜா வச்சு இந்த இடத்துல வச்சாருன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அதே போல இதை இங்க வச்சு ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஸோ இது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பக்கம் போறான்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் போனா மாட்டிக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் போறாருன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை கொண்டு இங்க வச்சு செக்மேட். இல்லைங்க அவர் எங்க போல, மறுபடியும் வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் போயிட்டாருன்னா அப்பவும் கலக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நேராக கொண்டு போய் இங்க வச்சு வச்சுங்களேன் ராணியை, திரும்பவும் செக்மேட். இல்லைங்க அவர் ரெண்டுமே பண்ணல, இது இங்கேயே வச்சுங்க. அதுக்கு பதில் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இந்த 2 தான் தட்டணி பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒண்ணு இதை மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணி நம்ம ராணி விரட்டலாம், இல்லை இதை மூவ் பண்ணி குதிரை அட்டாக் பண்ணலாம், இல்லை இந்த குதிரையை எடுத்து இங்க வைக்கலாம். ஸோ எந்த மூவ்னாலும் பண்ணலாம், இதை பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மூவ்ல எந்த மூவ் பண்ணாலும் நீங்க ஈஸியா ஒரு அட்டாக் பண்ணிடலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த குதிரை எடுத்து இங்க வச்சு நம்ம ராணியை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த குதிரை எடுத்து இங்க வச்சு ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்க போகும், ராஜா போதுக்கு இந்த ஒரே ஸ்கொயர் தான் இருக்கு. இப்போ நம்ம ராணியெல்லாம் வெட்ட முடியாது, ஏன்னா நம்ம செக் வச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணாரு, அவர் இந்த இடத்துக்கு போவார். அவ்வளோதான், அவர் கேம் முடிஞ்சது. என்ன பண்ணணும், நேரா இந்த ஏற்கனவே வந்து சேஃப்டி பண்ண இந்த பிஷப் நேராக கொண்டு போய் இங்கே வச்சிங்கன்னா ராஜாக்கு செக் வச்சு அவ்வளோதான். ராஜாவால் எங்கேயுமே போக முடியாது. இங்கே போனால் ஆல்ரெடி குதிரை அந்த ஸ்கொயரை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அப்போ எங்கேயுமே போக முடியாது, இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் போக முடியாது. அவ்வளோதான், செக்மேட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.